ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும். பேரதிசயம் பெற்ற என் தமிழன்னையை வணங்கி அவையோரை அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். என் பேர் மதன்ராஜ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேச வந்த தலைப்பு உவே சுவாமிநாதர். உவே சுவாமிநாதர் அவர்கள் 1855ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் நாள் உத்தமதானபுரத்தில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம். தந்தை வேங்கட சுப்பையர், தாயார் சரஸ்வதி அம்மாள். வேங்கட சுப்பு சுவாமிநாதன் என்ற இயற்பெயரை அன்பாக உவே சுவாமிநாதர் என அழைக்கப்படுகிறார். உடையார்பாளையம் சிற்றரசில் இவர் தந்தையார் இசைக்கலைஞராக பணிபுரிந்தார். தமிழ் புலமை மிக்கவர். இவரே தொடக்கத்தில் சாமிநாதனாருக்கு தமிழை கற்பித்தார். நிகண்டுகள், சதகம் முதலான நூல்களை கற்பித்தார். பின்பு தமிழை தெளிவுற கற்று சிறந்தார். உவே சுவாமிநாதர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சடகோபிடம் சென்று தமிழை கசடர கற்க தொடங்கினார். பின்னர் திருச்சிரபுரம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரிடம் பிள்ளையிடம் தமிழ் பயில தொடங்கினார். இறுதியாக சுப்பிரமணிய ஐயாவிடம் பயின்றார். 1880ஆம் ஆண்டு கும்பகோணம் அரசு கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கினார். 1903ஆம் ஆண்டு சென்னை மாநில கல்லூரிக்கு பணிமாறுதல் செய்ய பெற்றார். இவருடைய புலமை நிறைந்த சிறந்த கற்பித்தல் முறையால் தமிழ் துறைக்கு ஒரு புதிய மரியாதை கிடைத்தது. 1919ஆம் ஆண்டு தமிழ் பேராசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். தமிழ் தொண்டுகளான 3000த்திற்கும் அதிகமான ஓலைச்சுவடிகளையும் கையெழுத்தேடுகளையும் மீட்டு அழிந்து போகும் நிலையிலிருந்த 90க்கும் மேற்பட்ட பண்டைய தமிழ் இலக்கியங்களுக்கு உயிர் தந்தவர். தமிழ் இலக்கியங்களை ஓலைச்சுவடியில் இருந்ததை புத்தகமாக பதிப்பித்தவர் என எண்ணிவிடாதீர்கள். உதாரணமாக கூறினால் குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன என்பதை படித்த பின் அவற்றை பற்றி அறிய உவே சுவாமிநாதர் அவர்கள் மேலும் தனது பணியை தொடர்ந்தார். கொடிமுடி என்ற ஊரில் ஓலைச்சுவடிகள் இருப்பதை அறிந்தார். அங்கு சென்றார். அப்பொழுது ஒரு வீட்டின் கதவை தட்டினார். உள்ளிருந்து வந்தவர் உவே சுவாமிநாதர் அவர்களை நீங்கள் யார், என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு உவே சுவாமிநாதர் அவர்கள், நான் சிதைந்து போன ஓலைச்சுவடிகளை புதியதாக அச்சிடுகிறேன். உங்களிடம் நிறைய ஓலைச்சுவடிகளை இருப்பதை அறிந்தேன். அதை தந்தால் நான் அச்சில் பதிப்பித்து விட்டு உங்களிடம் தந்து விடுவேன் என உவே சுவாமிநாதர் கூறினார். ஆனால் அதற்கு அந்த பெரியவரோ கோபம் கொண்டு, என்ன தைரியம் உனக்கு? பழைய பொருட்களை எல்லாம் போகி என்று தீயில் எரித்தல், ஆற்றில் விட்டால் எங்களது துன்பம் கஷ்டம் நீங்கி புது வருடம் பிறக்கும். அதை நான் எப்படி உன்னிடம் தருவது? நீ இங்கிருந்து செல், நான் அவற்றை ஆற்றில் தான் விடுவேன் என அவர் கூறினார். உவே சுவாமிநாதர் மறுநாள் அவர் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்ற பின் ஓடி சென்ற அவற்றை எடுத்து அந்த நீரை வேட்டியால் துடைத்துவிட்டு அவற்றை படிக்க ஆரம்பித்தார். அவர் கண்ணில் நீர் வடிந்தது. ஏனென்றால் அவர் எண்ணி வந்தவை அவற்றில் இருந்தன. இவ்வாறு தீயிலும் கரையான்களும் ஆறுகளிலும் விடப்பட்ட சிதைந்து போன ஓலைச்சுவடிகளை வெயில், மழை, பனி என்றும் பாராது வீட்டில் வறுமை என்ற சூறை காற்று வீசிய போதும் அவர் சிதையாமல் தமிழ் இலக்கியத்தை தந்தவர். அது மட்டுமா, இந்த ஓலைச்சுவடிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அவர் அடைந்த துன்பங்கள், வாங்கிய பேச்சுகள், பட்ட அவமானங்கள் இப்படி எதையும் எண்ணாமல் உடல் மற்றும் மன வலிமையுடன் போராடி அவர் நமக்கு தந்த பரிசு சிலப்பதிகாரம், மணிமேகலை, எட்டுத்தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, புராணங்கள், உலா, தூது, வெண்பா நூல்கள், பரணி என பல இலக்கியங்களை தந்தவர். அது மட்டுமா, மீனாட்சி சுந்தரம் சரித்திரம், நான் கண்டதும் கேட்டதும், புதியதும் பழையதும், நல்லூரை கோவை, நினைவு மஞ்சரி, மணிமேகலை கதை சுருக்கம் என தனது படைப்புகளை தந்தவர் உவே சுவாமிநாதர் அவர்கள். உவே சுவாமிநாதர் என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் தமிழ் இலக்கியம் என்ற நமது காவியங்கள் நமக்கு தெரியாமலே மண்ணுக்குள் புதைந்திருக்கும். அது மட்டுமா, நமது முன்னோர்கள் நமது வாழ்வை அகம் புறம் என பகுத்து வாழ்ந்ததும் நமது பண்பாடும் கலாச்சாரம் மண்ணோடு மண்ணாகவே சிதைந்திருக்கும்.
சுவாமிநாதர் அவர்களின் தமிழ் தொண்டை பாராட்டி ஆங்கில அரசு மகோபாத்தியாயர் பட்டத்தையும் தந்தது. அது மட்டும் இல்லாது திராவிட வித்யா பூஷணம், தட்சிணாத்திய கலாநிதி, இலக்கிய பேரறிஞர், கலைஞர், படைப்புத்துறையின் வேந்தன், நடுவண் அரசு, தமிழ் தாத்தா எனவும் பாராட்டிற்கு உரியவர் சுவாமிநாதர் அவர்கள். தமிழ்நாட்டை ஆங்கிலேயர் பிடியிலிருந்து பிடுங்கி காப்பாற்றி சுதந்திர போராட்ட வீரரான தமிழ்நாட்டின் தந்தை என அழைக்கப்பட்டார் காந்தியடிகள். சுவாமிநாதர் அவர்களின் தமிழ் பற்றி மேடையில் பேசியதை கேட்ட காந்தியடிகள் சுவாமிநாதர் அவர்களின் அடிநிழலில் இருந்து நான் தமிழ் கற்க வேண்டும் என காந்தியடிகள் கூறினார். சுவாமிநாதர் அவர்கள் தமிழ் என்ற அமிர்தத்தை முழுமையாக உண்ட பின் அவற்றின் சுவையை உலகம் அறிய வேண்டும் என பாடுபட்டவர். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையுகம் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப தமிழ் இலக்கிய சுவையை நம் அனைவருக்கும் தந்தவர். அது மட்டுமா, தனது பணியை உயிர் உள்ளவரை செய்தார். சுவாமிநாதர் அவர்கள் தனது உடல்நிலை சரிவராத காரணத்தால் ஏப்ரல் 28, 1942 இவ்வுலகை விட்டு மறைந்தார். அவரது உடல் தான் மறைந்தது. சுவாமிநாதர் அவர்கள் இன்னும் தமிழில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. அம்மே.